என் தங்க பிள்ளையே, இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி உனக்கு எச்சரிக்கையான செய்தியை தான் கொண்டு வந்திருக்கின்றேன். பிள்ளையே, உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற அந்த செய்தியானது உன்னுடைய துணையை உன்னிடத்தில் பிரிக்க வேண்டும் என்று ஒரு பெண் அங்கே கங்கணம் கட்டி கொண்டு திரிகிறாள். அவள் எதற்காக கங்கணம் கட்ட வேண்டும்? உன்னையும் உன் துணையும் பிரிப்பதில் அவர்களுக்கு என்ன லாபம்? இதை செய்வதால் இவளுக்கு என்ன கிடைக்கப் போகிறது? உன்னுடைய கஷ்டத்தையும் இவளுக்கு என்ன அத்தனை சந்தோஷம் என்பதையெல்லாம் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, வாழ்க்கை துணை என்பது ஒருவருக்கொருவர் அத்தனை புரிதலோடு வாழ்க்கையை நடத்துபவர்கள். இவர்களுக்கு இடையில் ஒரு பிரிவை ஏற்படுத்தவும் இவர்களை ஒற்றுமையாக வாழக்கூடாது என்று ஒருவர் நினைக்கிறார் என்றால் அதை விட கெட்ட எண்ணம் வேறு யாருக்கும் இருக்க முடியாது. இப்படி ஒரு விஷயத்தை அவ்வளவு எளிதாக யாருமே செய்து விட மாட்டார்கள். ஆனால் இந்த பெண் அதை செய்ய துணிகிறார்கள் என்றால் என் பிள்ளை நிச்சயமாக இதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையும் நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அல்லவா? மேலும் மேலும் இதையெல்லாம் நீ வளர்த்து கொண்டே சென்றாயானால் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அழித்து விடுவார்கள். உன்னுடைய துணையை உனக்கு எதிராக திருப்பி விடுவார்கள். என் குழந்தையே, இதற்காக உனக்கும் உன் துணைக்கும் இடையில் இருக்கின்ற ஒற்றுமையை கண்டும் நீங்கள் சந்தோஷமாக வெளியில் சுற்றி வருவதை கண்டும் இங்கே பல கண்திஷ்டிகள் விழுந்திருக்கின்றது. அதாவது நான் சொல்வது உண்மையா இல்லையா என்று நீ சற்று சிந்தித்து பார். அதிகப்படியான சந்தோஷத்தோடு நீயும் உன் துணையும் ஒரு நாள் இருந்து விட்டீர்கள் என்றால் அடுத்த நாளே அங்கு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று உனக்குள் வெடிக்கும். அதிலும் குறிப்பாக வெளியில் சென்று வந்திருந்தால் சந்தோஷமாக இருவரும் வெளியில் சென்று வருவதை யாரேனும் பார்த்திருந்தால் என்றால் அன்று இரவே உங்களுக்குள் மிக பெரிய பெரிய சண்டைகளும் சச்சரவுகளும் கசப்புகளும் மிக விரைவாக வந்து விடுகிறது. அந்த அளவிற்கு பிரச்சனைகளும் நடக்கும். இதையெல்லாம் என்ன காரணம்? நீ சந்தோஷமாக இருப்பதை பார்த்தவரின் கண்களுக்கு அத்தனை பொல்லாத கண்கள். இவர்கள் மட்டும் எப்படி இத்தனை சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று உன்னுடைய குடும்பத்தின் மீது இவர்கள் போட்ட கண் திஷ்டியதான் உன்னுடைய குடும்பத்தின் பிரச்சனைகள் உனக்கு உருவாகின்றது. என் பிள்ளையே, உன்னுடைய வேதனை இந்த அப்பனுக்கு நன்றாக தெரியும் அல்லவா? அதனால்தான் இந்த கருப்பண்ணசாமி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள இந்த விஷயத்தை உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் பிள்ளையே, ஒரு பெண்தான் இந்த விஷயத்தை வெகுவாக செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விட்டேன். என் அன்பு குழந்தையே, ஒருவருக்கொருவர் வாழ்க்கையிலும் எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ சந்தோஷங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அதையெல்லாம் கடந்து வந்துதான் இருந்து கொண்டிருக்கின்றாய். இதுவரை உனக்கும் உன் துணைக்கும் இடையில் 1000 கருத்து வேறுபாடுகள், 1000 பிரச்சனைகள் என்று எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறது. இதையெல்லாம் கடந்துதான் ஏதோ ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து விட்டாய் அல்லவா? அப்படி இருக்கும்போது அதை கெடுக்கும் விதமாக ஒருவர் நடந்து கொள்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அதை நினைக்கும் போது நமக்கு மிகுந்த வேதனையாகத்தான் இருக்கிறது. என் பிள்ளையே, உன் அப்பன் என் பிள்ளையின் வேதனையெல்லாம் இந்த கருப்பண்ணசாமியே புரிந்து கொள்ள முடிகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இத்தனை துன்பங்களையும் மேலும் மேலும் கொடுத்து கொண்டிருப்பவர்களையும் இவர்களுக்கு என்னதான் வேண்டும் என்று தெரிந்து கொள்ள நான் முயற்சி செய்ய போதுதான் ஒரு உண்மையை நான் அறிந்து கொண்டேன். என் தங்க பிள்ளையே, உனக்கு இதை செய்தவர் வெளியில் இருப்பவர்கள் எல்லாம் கிடையாது. உன்னோடு இருக்கின்ற உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர்தான் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களின் எண்ணங்கள் எப்படி இப்படியெல்லாம் மாறிவிட்டது என்று உன் அப்பன் எனக்கே ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. இவர்களுக்கு என்னவோ என் குழந்தையின் மீது அதிக பாசம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவர்களின் துடையிடமிருந்து அவர்களை பிரிப்பதும் அவர்களின் வாழ்க்கையில் நாசமாக்குவதும் என்பதெல்லாம் புரியவில்லை. என் குழந்தையே, அப்படியானால் உன் அப்பன் சொல்வது உனக்கு புரிந்து விட்டதா?
உன்னுடைய துணையும் உன்னிடத்திலிருந்து பிரிக்க நினைப்பது அவருடைய தாயார், உன் துணையின் அம்மாதான். இதைதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். என் பிள்ளையே, இந்த சூழ்நிலையில் இருந்து இந்த வாக்கு என் பிள்ளைகள் அனைவருக்குமே பொருந்தாதது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்னுடைய பிள்ளையில் 170% பேருக்கு வாழ்க்கை இப்படிதான் சென்று கொண்டிருக்கின்றது. ஏகப்பட்ட போட்டிகளும் பொறாமைகளும் ஒரே குடும்பத்தில் இருந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு குடும்பம் என்பது வாழ்க்கை துணையோடு இருவரும் ஒன்றாக சேர்ந்து ஒற்றுமையாக வாழ்க்கையை நடத்துவது என்பது இவர்களுக்கு புரியவில்லை. அவர்களுக்கு அவர்களின் பிள்ளைகள் மீது தனக்கு தான் அதிகப்படியான நாட்டம் என்பதும், தன்னுடைய குழந்தை தன்னிடத்தில் மட்டும்தான் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் இருக்கின்றது. இதையெல்லாம் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சரிபட்டு வராதல்லவா? இதையெல்லாம் அவர்களுக்கு சொன்னாலும் புரியாதல்ல. அவ்வளவு எளிதாக இவர்களால் தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்ள முடியவில்லை. என் தங்க பிள்ளையே, எப்போதும் தன்னிடத்தில் தன் குழந்தைகள் எப்படி இருப்பார்களோ அப்படிதான் காலம் முழுவதும் இருக்க வேண்டும் என்று நினைப்பது தவறல்லவா? தன்னுடைய இல்லத்திற்கு வருகின்ற புதிய உறவை ஏற்றுக்கொள்ள மனமறுப்பதும் இவர்களின் முக்கியமான பிரச்சனையாக இருக்கும். எல்லோரும் இது போன்று இல்லை. ஒரு சில தன்னுடைய குடும்பத்திற்கு வருகின்ற மருமகளையும் மருமகனையும் தன்னுடைய குழந்தையாகவே நினைக்கின்றார்கள். அங்கெல்லாம் பிரச்சனைகள் இருப்பதே இல்லை. யார் ஒருவர் அடுத்தவர் இல்லத்தில் இருந்து வருகிறார்களே மற்றவராகவும் வேற்று மனிதராகவும் பார்க்கின்றார்களோ அவர்கள்தான் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றது என்பது நிராசரமான உண்மை அல்லவா? இதையெல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது என்பதையும் நீ புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை நீ சற்று கவனித்து பார்த்தாயானால் இந்த பெண்ணினுடைய மனதில் இருக்கின்ற விஷயத்தை எல்லாம் நிச்சயமாக உனக்கு தெரிந்துவிடும். என் பிள்ளையே, இந்த கருப்பன் உன்னிடத்தில் உனக்கென்று கொண்டு வந்த இந்த வாக்கானது உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக மட்டுமே தவிர உன்னை வேதனைப்படுத்துவதற்காக அல்ல. அப்பன் சொன்ன இந்த பிரச்சனை உன் குடும்பத்தில் இருக்கிறது என்றால் என் பிள்ளை உன்னோடு இந்த கருப்பணசாமி துணையாக இருக்கிறேன் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் நல்லபடியாக இருந்தவர்களுக்கு திடீரென்று இது போன்ற ஒரு எண்ணம் உருவாகி இருக்கிறது. அப்படியானால் இதை நாம் சற்று கவனிக்க வேண்டும் அல்லவா? இந்த நொடியிலிருந்து இவர்கள் இது போன்ற நமக்கு எதிராக மாறிவிட்டார்கள் என்று சற்று யோசித்து பார். உன் பக்கம் ஏதேனும் தவறு இருக்கிறதா? நீ ஏதாவது தவறான விஷயங்களில் இவர்கள் மனது புண்படும்படியே நடந்து கொண்டாயா என்று யோசித்து பார். என் பிள்ளை, எதற்காக இதை உன் அப்பன் நான் சொல்கிறேன் என்றால், ஒருவேளை உன் பக்கம் தவறு இருந்தது, ஒருவேளை நீ அறியாமல் செய்த ஒரு தவறினால் கூட இவர்கள் மாறி இருக்கலாம். அதனால் என் பிள்ளை, தவறு உன் பக்கம் இருக்கிறது என்றால் அதை நீ நிச்சயமாக திருத்திக் கொள்ள வேண்டும். அதை நீயாகவே திருத்திக் கொள்ள சொல்லாமல் குறை சொல்வதில் எந்த ஒரு பலனும் இல்லை. ஒருவர் நல்லவராக இருப்பதும் தீயவராக இருப்பதும் நாம் அவரிடத்தில் நடந்து கொள்ள விதத்தில்தான் இருக்கின்றது. ஆரம்பத்தில் நம்மை அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நம்மை வெறுக்கவர்கள் என்று நாம் எண்ணிக்கொள்ளலாம். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் தம்மிடத்தில் அன்பை செலுத்திவிட்டு அதன் பிறகு இப்போதுதான் வெறுக்க தொடங்கினார்கள். அப்படி என்றால் அதை நிச்சயமாக நீ சற்று கவனிக்கத்தான் செய்ய வேண்டும். எதனால் இது நடந்தது? எந்த விஷயத்தினால் உன் வாழ்க்கையில் இப்படி நடந்தது, இந்த பிரச்சனை வந்தது என்பதை சற்று யோசிக்கத்தான் வேண்டும். என் பிள்ளை, இந்த கருப்பணசாமி சொல்கின்ற நியாயங்களை உன் வாழ்க்கையில் நீ உணர வேண்டும். எப்போதுமே உண்மைகளும் நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உண்மையாகவே அவர்கள் உன் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிறார்களா அல்லது நீயாகவே கெடுத்து கொண்டாயா என்பதையும் ஒரு நொடி நீ சிந்திக்க வேண்டும். இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கென கிடைத்த அன்பு இனிமேலும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த அப்பனின் விருப்பம் அல்லவா?
என் குழந்தையே, எல்லோரும் உடனடியாக எல்லா மனிதர்களையும் நேசித்து விடுவது கிடையாது. அதுபோன்ற ஒரு மனது யாருக்கும் வந்து விடுவதில்லை. சிலரை ஏற்றுக்கொள்வதனாலும் கால தாமதமாகும். ஆனால் ஏற்றுக்கொண்ட பிறகு ஒருபோதும் அவர்களை விட்டு கொடுத்து விட மாட்டார்கள். எனவே இது போன்ற ஒரு சூழ்நிலை உன்னால் உருவாக்க முடியுமா என்று சற்று முயற்சி செய்து பார். அதாவது அவர்களது உன்னை பற்றி புரிய வைக்க முடியுமா என்று முயற்சிகளை செய்து பார். அதுவும் முடியவில்லை என்றால் என் பிள்ளையே, அடுத்ததாக நீ செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால், இனி இந்த வாழ்க்கையை இனிமேலும் இவர்களோடு நீ போராடி கொண்டிருக்காமல் நீ தனித்து வாழ பழகிவிட வேண்டும். அதாவது உனக்கும் உன் துணைக்கும் இடையில் இருக்கின்ற புரிதலை புரிந்து கொண்டு எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ பழகு. தேவையில்லாமல் யார் மனதையும் புண்படுத்தபடி வேண்டாம். வேண்டும் என்கின்ற அவசியமும் யாருக்கும் இல்லை அல்லவா? அதனால்தான் அவர்களுக்கு மனவேதனையும் உனக்கு மனவேதனையும். இதிலிருந்து நீங்கள் மீண்டு வர வேண்டும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சரி செய்து விட்டால் போதும் என் பிள்ளையே. இதையெல்லாம் நிச்சயமாக உன்னால் முடியும். இந்த வேதனையில் இருந்து நீ மீண்டு வர வேண்டும். இந்த சோதனை காலம் உன் வாழ்க்கையில் சீக்கிரமாகவே முடிந்துவிடும். உனக்கு சந்தோஷம் நிரந்தரமாக கிடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த அப்பனின் ஆசை அல்லவா? என் பிள்ளை, ஒருவேளை நிரந்தரமாக உன்னுடைய முயற்சிகள் எல்லாம் உனக்கு பலன் கொடுக்காமல் போய்விட்டது, இவர்களை ஏற்றுக்கொள்ள விருப்பமில்லை என்றால் நீ விலகி நடப்பதுதான் நன்மை இல்லை என்றாலும் யாரோ ஒருவருக்காக நீ காலம் முழுவதும் விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இதுபோல நமக்காக நாம் வாழ்க்கையை ஒரு நொடி பொழுதிலும் வாழவில்லை என்கின்ற எண்ணமானது உனக்கும் உன் மனதிலே தோன்றிவிடும். அதுபோன்று ஒரு சூழ்நிலை உருவாக்கி விடாமல் உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கிவிட நீ எப்போதுமே தயாராக இருக்க வேண்டும். என் செல்ல குழந்தையே, இந்த கருப்பன் நான் சொன்னது போல உன் மனதை தெளிவாக வைத்து உன் குடும்பத்தில் இருப்பவர்களை நீ மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். உன்னுடைய எல்லா இக்கட்டான சூழ்நிலையிலும் இந்த கருப்பணசாமி உனக்கு துணையாக இருந்து நிச்சயமாக உனக்கு வழிகாட்டுவேன். என் பிள்ளையே, இதுவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுப்பதற்காகத்தான் சொல்கிறேனே தவிர உன்னை காயப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையாகவே அன்போ ஒருவரை நிச்சயமாக நாம் கொடுக்கின்ற அன்பு அவர்களுக்கு புரியும் என்றால் மீண்டும் பழைய நிலைக்கு இந்த வாழ்க்கை உனக்கு திரும்ப கிடைத்துவிடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் ஒன்றுதான், எல்லோருடைய வாழ்க்கையும் அவர்களுக்கு உணர்த்திவிட்டால் போதும். நிச்சயமாக உன்னுடைய சந்தோஷம் மீண்டும் உன் கைகளில் வந்து சேர்ந்துவிடும். என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் என் குழந்தைக்கு கிடைத்து கொண்டே இருக்கும்.